ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி என்னும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரைமுகனே, தேதனைக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், மருத்துவம், வாழ்வியல் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகை இன்று ஜோதிடத்துறையில் பரிகாரம் என்ற வகையில் மற்றும் ஒரு தலைப்பு, மற்றும் ஒரு பதிவு. வாருங்கள் நண்பர்களே, காணொலிக்குள் செல்வோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தாவரங்கள், புல்பூண்டுகள் மற்றும் செடிகொடிகள் மற்றும் அனைத்து விதமான மண்ணிலிருந்து உருவாகக்கூடிய அனைத்து பொருள்களும் மற்றும் கடலில் இருந்து உருவாகக்கூடிய அனைத்து பொருள்களும் மற்றும் கடல் நீர் உள்பட பஞ்சபூதங்களில் நிலம், நீர், இது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒவ்வொரு விதமான புது புது அனுபவத்தையும் அதிசயத்தையும் தரக்கூடிய பொருள்களும் திரவங்களும் உயிர்களும் நம்மை சுற்றி இருந்து கொண்டே தான் இருக்கிறது என்பது சற்று கூர்ந்து கவனித்தால் புலப்படும். அந்த வகையில் இந்த மண்ணில் அல்லது இந்த பூமியிலிருந்து எடுக்கப்படும் ஒரு சில தவறான பொருள்களின் சேர்க்கை ஒரு சில மனிதர்களுடைய வாழ்க்கையை தொந்தரவு செய்கிறது அல்லது கட்டுப்படுத்துகிறது அல்லது அவஸ்தையையும் அவமானத்தையும் நோயையும் ஏன் சில நேரத்தில் இறப்பை கூட தருகிறது. அதில் ஒரு சில பொருள்கள் வெண்கடுகு, புல்லாமணக்கு மற்றும் தொட்டால் சினுங்கி போன்ற பொருள்கள் மதிமுக்கால் மந்திரங்கால் வேலை என்று சொல்லக்கூடிய மாந்திரீகத்திற்கு அதிகமாக பயன்படுகிறது. அந்த மாந்திரீக பொருள்களை வைத்து சில மந்திரங்களை உச்சாடனங்கள் செய்து தனக்கு வேண்டாத ஒரு மனிதனையோ அல்லது தனக்கு பணத்துக்காக வேண்டாத ஒரு மனிதனுக்கு தவறான பாதையில் அதை கொடுத்து ஏவிவிட்டு அல்லது அந்த வீட்டில் அந்த பொருள்களை புதைத்து வைத்து பலமான பாதிப்புகளையும் சங்கடங்களையும் தருவதை நடைமுறையில் எக்கச்சக்கமாக பார்க்கிறோம். இதில் ராகுவும் காற்று வீடும், ராகுவும் நெருப்பு வீடும், மேசம், சிம்மம், தனுசு, மிதுனம், துலாம், கும்பம், இந்த 6 வீடுகளில் ராகு கேதுவனுடைய நட்சத்திரங்கள் இருக்கிறது. அந்த ராகு கேதுவனுடைய நட்சத்திரங்களில் ராகு கேதுக்கள் இருந்து 6க்குரிய லக்கணத்துக்கு 6க்குரியவனும் 11க்குரியவனும் அமைந்து அவர்களுடைய தசாபத்தி வரும் காலத்தில் எது 6க்குரியவன் ஆகிறார். 11க்குரியது பாதகமானது. அடுத்து காற்று வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம், நெருப்பு வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம், இந்த 4ம் ஒன்று சேர்ந்து புதிய பாதிப்புகளை உண்டு பண்ணும் சக்தியாக மாறி நிறைய மனிதர்களை, நிறைய குடும்பங்களை பாதிக்க செய்கிறது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய முயற்சியில் செய்யக்கூடிய ஒரு சில மாந்திரிக தொந்தரவுகள் கூட ரொம்பவும் சாதாரணமாக அதை கட்டுப்படுத்தும் தகுதியுள்ள ஒரு பொருள் என்று பார்க்கும்பொழுது கடல் நீரில் விளையக்கூடிய உப்பு. இந்த உப்பு என்று பார்க்கும் பொழுது மனிதனுக்கு நன்மை செய்யக்கூடிய பொருள்கள் இவ்வுலகில் ஏராளமாக உண்டு. அதில் எளிமையானதும் விலை குறைவானதும் படிகங்கள். பொதுவாக பக்கங்கள் பளபளப்பாக கொண்ட பொருள்கள் படிக வகையை சேர்ந்தவை. அந்த வகையில் நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடியதும் எளிதில் கிடைக்கக்கூடியதுமான உப்பு. இதை நாம் தினமும் பயன்படுத்தினாலும் அதன் முழு பலனை இதுவரையிலும் அறிந்திருக்க யாருக்கும் வாய்ப்பில்லை. சில மந்திரவாதிகள் இதை பயன்படுத்துகிறார்கள். உப்பு தாந்திரீக சக்தி உடையது. மேல்நாட்டு தாந்திரிகர்கள் உப்பை பாதுகாப்பு வளையமாக வட்டம் போட்டு அதற்குள் அமர்ந்து மந்திர பிரயோகங்கள் செய்கிறார்கள். உப்பு வளையத்தை தாண்டி எந்த சக்திகளும் வராது. அதை தடுக்கும் சக்தி உப்புக்கு உண்டு. உப்பு ஒரு பொருளை கெடாமல் பாதுகாக்கிறது. அதனால்தான் புளிப்புள்ள எலுமிச்சை நாரத்தை, மாங்காய் போன்றவைகளை உப்பு கண்ட போடுகிறோம். குளிக்கும் தண்ணீரில் 2 ஸ்பூன் உப்பை சேர்த்து குளித்தால் உடலில் சூட்சும சக்தி கூடுகிறது. அதனால் கடலில் நீராடும் பொழுது புனிதமாக உணர்கிறோம் அல்லது புனிதப்படுகிறது. நம் சரீரத்தில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை வெளியேற்றி உடம்பை தூய்மை செய்து உற்சாகத்தை தருகிறது.
வீட்டிற்கு 4 மூலைகளிலும் கொஞ்சம் உப்பை வைத்துவிட்டு உப்பிலிருந்து ஒரு காஸ்மிக் ஒளி பரவி வீடு முழுவதும் சென்று வீட்டிற்குள் எந்த தீய சக்தியும் வராமல் தடுத்து நம்மை பாதுகாக்கிறோம். தன ஆகர்ஷண மந்திர சக்திக்கு இந்துப்பு அதிகமாக பயன்படுகிறது. அதாவது உப்பை கொண்டு முக்கோணம், ஐங்கோணம், அருங்கோணம் வரைந்து மத்தியில் விளக்கு அல்லது பச்சை நிற மிளகு திரி ஏற்றி வைத்து பண வசதி வேண்டி தியானம் செய்து வந்தால் தன வசதிகள் பெருகுகிறது என்பது நடைமுறையில் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இன்னும் ஐங்கோண அருங்கோண உப்பு வடிவம் இன்னமும் பூனைக்கன் அல்லது புலிக்கன் போன்ற அமைப்பில் ஓபல் நிற ஜெம் கற்களை வைத்தால் மிக நல்ல பலன்கள் கிடைக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். கல்லுப்பு ஒரு வரப்பிரசாதம். அதிகாலையில் எழுந்து 2 கைகளில் கல் உப்பை வைத்து கிழக்கு நோக்கி ஒரு வெறுப்பின் கீழ் அமர்ந்து கொள்ள வேண்டும். மடியில் ஒரு வெள்ளை துணியை வைத்துக்கொண்டு அதன் மீது கையை மேல் நோக்கி வைத்து கொள்ள வேண்டும். அந்த கைக்கு அருகில் ஒரு வெள்ளை காகிதத்தை வைத்துக் கொள்ளுங்கள். கையின் பேப்பருக்கு மேல் வெள்ளை காகிதத்தை வைத்துக்கொண்டு 2 கைகளிலும் உப்பை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ மனதுக்குள்ளாகவோ அல்லது வாய்விட்டோ கூறி தியானம் செய்து கொண்டு வாருங்கள். தொடர்ந்து 21 நாள் காலை நேரத்தில் 10 நிமிடம் செய்து வாருங்கள். அது முதல் அன்று முதல் 22வது நாள் முதல் உங்களுக்கு பண பிரச்சனை தீர்ந்து இயல்பான வாழ்க்கையை தொந்தரவு இல்லாமல் கடக்கக்கூடிய அளவுக்கு பணம் வந்து சேர்ந்திருக்கும் என்பதை மாற்றுக்கருத்தில்லை. எனது கஷ்டங்கள் விலகிவிடும் என்ற நம்பிக்கையோடு அந்த எண்ணத்தோடு அந்த 10 நிமிடமும் அல்லது 21 நிமிடம் தியானித்து பாருங்கள். உடலில் பிரச்சனைகள் இருந்தால் எனக்கு இப்போது எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு நல்ல இலக்கை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணத்தோடு தியானித்து பாருங்கள். தியானம் முடிந்ததும் உங்கள் கையில் இருக்கும் உப்பை மடியில் உள்ள பேப்பரில் போட்டு நன்றாக மடித்து அதை ஓடும் தண்ணீரில் விட்டுவிடுங்கள். இப்படி செய்தால் பிரச்சனை தீர்ந்து விடுமா என்று நிறைய நண்பர்கள் கேட்பது காதில் விழுகிறது. இதில் அவநம்பிக்கை என்று ஒன்று இல்லை. அந்த அவநம்பிக்கையை விட்டுவிட்டு இதை போல செய்து வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருத்த மாற்றத்தை தர முடியும். இதற்கு எப்படி நாங்கள் நம்புவது என்று பார்ப்பீர்களே. ஆனால் இன்று மேற்கத்திய நாகரிகத்தில் முழுமையாக மூழ்கி போய் இருக்கிறோம். ஒரு காலத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ சக்தி வீட்டில் இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்கு நிறைய பழக்க வழக்கங்களை அடையாளப்படுத்தி இருந்தார்கள். அப்படி சில பழக்க வழக்கங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதிகாலையில் சூரிய உதயத்தின் போது இறப்பு சம்பந்தப்பட்ட செய்தியை தாங்கி ஒரு மனிதன் வந்து சொல்லுவானானால் அன்று இரவே பாருங்கள், வீட்டில் உள்ள பள்ளி சத்தங்கள் கேட்காது. காரணம் இல்லாமல் ஒருவருக்கொருவர் சத்தம் போட்டு பேசக்கூடிய தன்மை இருக்கும். அதே சமயத்தில் அடிக்கடி காகம் கண்ணுக்கு தென்பட்டு காகம் கரையினுடைய சூழ்நிலையை பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் காகம் காரணமே இல்லாமல் நம்மை பின்தொடர்ந்து வந்து தலையை தட்டும். நாய் ஊளையிடும். அதே சமயத்தில் பள்ளி சத்தம் வீட்டில் வராமல் நின்றுவிடும். இப்படிப்பட்ட இயல்புக்கு மாறான நடவடிக்கைகள் வீட்டை சுற்றி இருக்கும், வீட்டிலும் இருக்கும். அதை போக்க திருஷ்டி தோஷம் என்று சொல்லக்கூடிய இந்த மதிமுக்கால் மந்திரங்கால் வேலையோடு சேர்ந்து நமக்கு பிடிக்காத ஒரு மனிதன் நம் வீட்டிற்கு வந்துவிட்டு போனாலோ அல்லது பிடிக்காத ஒரு மனிதன் பிடிக்காத குணமுள்ள இயல்பு நிலைக்கு பொருந்தாத குணாதிசயம் உள்ள ஒரு சில மனிதர்கள் வந்து போனாலோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய கை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உடலில் அசௌகரியம் ஏற்படுவதை காண்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் இளமையாக அல்லது நாம் சிறு வயதாக இருக்கும்போது ஒரு சின்ன தாந்திரீக உபகாரங்களால் அல்லது பழக்க வழக்கத்தால் அதை 3 நாட்களில் அந்த மாதிரி தொந்தரவுகளை கட்டுப்படுத்தியிருக்கிறார்கள். அதில் உப்பு, வரமிளகாய், 3 முச்சந்தியில் இருக்கும் மண், அதே சமயத்தில் 3 கூரை வீட்டில் இருக்கக்கூடிய கூரை, அதாவது ஓலையினுடைய சின்ன சின்ன துண்டுகள், இதை
எடுத்து வந்து அந்த வீட்டில் உள்ள பெரியவர்களோ அல்லது கடைக்குட்டியையோ நிறுத்தி கிழக்கு பார்த்த மாதிரி நிறுத்தி அவர்களுடைய இடது பக்கம் 3 விதம் வலது பக்கம் 3 விதமாக தலையை சுற்றி அந்த நெருப்பில் அந்த வரமிளகாயோடு சேர்ந்த உப்பை போடுவார்கள். ஒரு மிளகு அளவு ஒரு வரமிளகாயினுடைய துண்டு நெருப்பில் விழுந்துவிட்டால் அந்த நெருப்பு சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 20 அடி தூரத்திற்குள் எந்த மனிதன் இருந்தாலும் அந்த காரம் எல்லையற்ற இருமலையும் தும்மலையும் ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு சின்ன துளி மிளகாய் அவ்வளவு தொந்தரவு செய்யும். ஒன்றுக்கு மேற்பட்ட வரமிளகாய் நெருப்பில் பற்றி எரியும். கொஞ்சம் கூட காரம் தெரியாது. இது வளர்பிறை வியாழக்கிழமையிலும் வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமையிலும் செய்து கொண்டிருந்தார்கள். அன்றையிலிருந்து அடுத்த 3 நாளிலிருந்து அந்த குடும்பம் இயல்பு வாழ்க்கை திரும்பி இருப்பதை கண்கூடாக பார்த்திருக்கிறார்கள். ஏன் இன்றும் கூட எண்ணெய் குழந்தை என்று சொல்வார்கள். 1 வருடத்துக்கு முன்னால் உள்ள குழந்தைகள் வீட்டில் இரவில் இயல்புக்கு மாறாக அடிக்கடி வெடுக்கென்று உதறும் அல்லது நன்றாக தூங்கிக் கொண்டே அழும். ஒரு சில நேரம் சத்தம் வரும். அழுகையினுடைய சத்தம் நன்றாக தெளிவாக தெரியும். ஆனால் அந்த குழந்தை தூங்கிக் கொண்டிருக்கும். இப்படி குழந்தைகள் இயல்பான உறக்கத்திலிருந்து மாறுபட்டு இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒழுங்காக ஜீரணமாவதில்லை. அதற்கு பிறகு வயிற்றோட்டம் காணுகிறது. இது பலமான பாதிப்புகளையும் சங்கடங்களையும் உருவாக்குறது. தாய்மார்களையும் வீட்டில் உள்ள மூத்தவர்களையும் அதிக பயப்பட வைக்கும். இது போன்ற தொந்தரவுகளை சரி செய்வதற்கு அந்த காலத்திலிருந்து முன்னோர்கள் ஒரு பழக்கத்தை கடைபிடித்து வந்தார்கள். அதில் பெரிய மந்திர தந்திரங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு சிறிய வகை தாந்திரிகத்தை கடைபிடித்து சந்தோஷமாகவும் அன்று காலை பொழுதிலிருந்து மாலை பொழுது வரை நடந்த வித்தியாசமான நிகழ்வுகளினுடைய பாதிப்பிலிருந்து விடுபட்டிருக்கிறார்கள். இதில் சிறிது கல்லுப்பு, ஒரு 4-5 வரமிளகாய், 3 வீட்டு கூரையினுடைய ஓலை என்று சொல்லுவோம் அந்த காலத்தில். இந்த காலத்தில் கூரையினுடைய நுனி துகள்கள் மற்றும் முச்சந்தியினுடைய மண் 3 தடம் சந்திக்கும் அல்லது 3 குறுந்தடம் சந்திக்கக்கூடிய இடத்திலிருந்து மண் எடுத்து வந்து அந்த குழந்தையை எடுத்து கிழக்கு பார்த்த மாதிரி நிறுத்தி இடது பக்கம் 3 முறையும் வலது பக்கம் 3 முறையும் தலையை சுற்றி எரியும் நெருப்பில் அந்த பொருள்களை போட்டு விடுவார்கள். ஒரு 2 கிராம் அல்லது 3 கிராம் உள்ள எடையுள்ள ஒரு வரமிளகாய் நெருப்பில் விழுந்துவிட்டால் அந்த நெருப்பு எரியும் இடத்திலிருந்து 20-30 அடி தூரத்திற்குள் உள்ள எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அதனுடைய காரம் அந்த மனிதனை நிரம்பவும் தொந்தரவு செய்யும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய வரமிளகாய் எத்தனை மிளகாய் போட்டாலும் அந்த நெருப்பு கொஞ்சம் கூட சலனம் இல்லாமல் அதை சாப்பிட்டு விடும். அதனுடைய காரம் கொஞ்சம் கூட வெளிப்படாது. நமக்குள் நம்மை ஆச்சரியப்படக்கூடிய ஒரு அதிசய நிகழ்வுகளை எண்ணற்ற தடவை நான் பார்த்திருக்கிறேன். அதற்கடுத்தது இந்த நிகழ்வுகளை தொடர்ந்து வளர்பிறை வெள்ளி வியாழக்கிழமையும் வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமையும் ஆரம்பித்து தொடர்ந்து ஒரு 3 வாரங்கள் கடைபிடித்து வாருங்கள். வீட்டில் ஆகாதவர்கள், துர்க்குணமுள்ளவர்கள், தவறான சக்திகள் வந்து போவது ஆட்டோமேட்டிக்காக தடைபட்டுவிடும். இது மட்டுமில்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் ஒருவருக்கு ஒருவர் சுமூகமாக உறவாடுவது இயல்பாக இருப்பதை காண முடியும். இப்படி அந்த காலத்திலேயே கல்வி என்று என்னவென்று தெரியாத காலங்களிலிருந்தே இந்த மாதிரி சின்ன சின்ன தாந்திரிகங்களில் பெரிய பெரிய பாதிப்புகளிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணி வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். மேற்கத்திய கலாச்சாரம் இன்று இருக்கக்கூடிய கல்வி நாகரிகம் என்ற போர்வையில் அதீத சக்திகளினுடைய பாதிப்பு என்பது மரணம் வரை சில நேரத்தில் கொண்டு சென்று விடுகிறது. அதற்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன அந்த பரிகாரங்கள் தாந்திரிகங்கள் மிகப்பெரிய பேருதவியாக இருந்திருக்கிறது என்பதை நடைமுறையில் கண்டு வந்திருக்கிறோம்.
சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்னம். என்னுடைய அலைபேசி எண் 9788892999 மற்றும் ஒரு எண் 9791399649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதா.